வாங்க அட்லீஸ்ட் ஒரு பிஞ்சு ஒரு காய் ரெண்டு காய் விட்டா கூட ஒரு ஹாப்பி தான் பேபி. ஃபுல்லா இவ்வளவு விதை கிடைச்சிருக்கு. செடி ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணியாச்சு. காயே வச்சிருச்சு நம்ம மாடி தோட்டத்துல. இது ஒரு காய். அதுக்கப்புறம் இங்க பாருங்க சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் பூல விதை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா பராமரிப்பு பண்ணாதான் மாடி தோட்டம் நல்லா இருக்கும். மண்ணு கீழே கொட்டாது பேபி. இப்பதான் கழுவி தரல. செடி அவரை ஃபுல்லாவே காய்க்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் நம்ம கீரையை பறிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு தலை தலைன்னு பாலக்கீரை ரெடி ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு எல்லாமே பூ தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் சங்கீதா. ஆமா, பூ வர மாதிரி தான் இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம மொட்டை மாடிக்கு தான் வந்திருக்கோம். நம்ம மாடி தோட்டம் அப்டேட் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். நிறைய செடி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய காய் பூ எல்லாமே வச்சிருக்கு. சோ ஃபுல்லாவே பார்க்கலாம். அதுக்கப்புறம் மண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூட்டை எடுத்துட்டு வந்திருக்கோம். எந்தெந்த தொட்டி நிறைய மண்ணு குறைஞ்சிருக்கு அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மண்ணு உரம்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஃபில் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 3 டேஸாவே நம்ம வீடியோ போடல. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்னாச்சு ஏன் வீடியோ போடல, ஏன் லாங் வீடியோ போடல, ஏதாச்சும் பிரச்சனையா என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அப்புறம் ஒரு சில பேர் வந்து சங்கீதாக்கா பிரெக்னெண்டா தானே இருக்கீங்க, கங்க்ராச்சுலேஷன் பிரெக்னெண்டா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி பிரெக்னெண்டாலாம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இருந்தா நான் கண்டிப்பா ஷேர் பண்ணுவேன். இப்போதைக்கு இல்ல. இருந்ததுன்னா கண்டிப்பா நான் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்றேன். அப்புறம் வந்து லாஸ்ட் ஒரு 3 டேஸாக வீடியோ போடுறதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலி சைடில் ஒரு ஏற்றுக்க முடியாத ஒரு இழப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அக்கா பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க. ஸோ அங்கே வந்து போயிட்டு இருந்தோம். ஸோ அதனால என் மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. எனக்கு கொஞ்சம் உடம்பும் சரியில்லை வேற. ஸோ அதனால தான் வந்து வீடியோ போட முடியல. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வீடியோ போடலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடி தோட்டத்துக்கு வந்திருக்கோம். கொஞ்சம் ஒரு சில தொட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணு குறவா இருக்குது போடலாம். அப்புறம் கலைலாம் இருக்குது. அதெல்லாம் பிடிங்கிட்டு கொஞ்சம் பராமரிக்கலாம். ஓகேவா? ஓகே. நான் ஜஸ்ட் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் காலையில். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக மொட்டை மாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தர்பூசணி செடிக்கிட்ட வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அப்டேட்டு. இங்க பாருங்க நல்லா வந்து எல்லாமே இலை ஆரம்பிக்குது. இலை வர ஆரம்பிச்சிருச்சு தர்பூசணி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பீர்க்கங்காய் செடி நட்டேன் இல்லையா, பீர்க்கங்கால 2 செடி மட்டும் தான் வந்திருக்கு. ஒரு 6 விதை கிட்ட போட்டேன். அது வளரல. 2 விதை வளர்ந்துருக்கு. 2 போதும். இதுல கொடி ஏத்தி விட்டுடலாம். இங்க பந்தா ரெடியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, தர்பூசணியும் நல்லா வளர்ந்துருச்சு. கீழே வச்சிடல ஃப்ரெண்ட்ஸ். அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தர்பூசணி 2 வந்திருக்கு. 2 வளர்ந்துருந்தது. வேற ஒண்ணு பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதான் தர்பூசணி. இது வந்து பீர்க்கங்காய். ரெண்டாவது அப்டேட் இதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, பாவக்காய் நிறைய பிஞ்சு விட்டுருக்கு. ஆனா பெருசா வர மாதிரி தெரியல. அப்படியே தான் இருக்கு, பெருசாகவே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இது பாவக்காய் அப்பல இருந்து அதே மாதிரி தான் இருக்கு. அந்த பக்கம் பாருங்கடா, இப்ப விட்டது பெருசா இருக்கு. கை வைக்காத ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, அங்க பாருங்க, தெரியுது பாருங்க, அது பாருங்க, அது பாவக்காய். அந்த பக்கம் உள்ள இருக்கு சரிங்களா ஒரு பாவக்காய். இங்க இருக்கு. இந்த பக்கம் இருக்கிறது இன்னும் அப்படியே சின்னதாவே இருக்கு. ஒருவேளை அது ஏன் மஞ்சள் ஆகுது இந்த இலை ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க. இலை வந்து கொடி வளர கீழே வந்து பார்த்தோன்னா கட்டையாகும். எளிதாதான் அத கீழே வளர்றதுலாம் வந்து அப்படியே மஞ்சளா ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு தெரியல. நம்ம தக்காளி செடியில சரியான காய் வச்சிருக்கு. நிறைய பூ பூத்துனதுல பூலாம் காய் வச்சாங்க. பாரு அங்க ஒரு பூ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி காயே வச்சிருச்சு நம்ம மாடி தோட்டத்துல. இது ஒரு காய். அதுக்கப்புறம் இங்க பாருங்க, இங்க 2 காய் அப்படியே 2 வச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க 2, அங்க 2, அப்புறம் அங்க 2 இருக்கு. மொத்தம் 7 தக்காளி வந்து இப்ப ரெடி ஆயிருக்கு. ஆனா கீழே கொட்டாத அது நல்லா பெருசா ஆகணும். நிறைய பூ வந்து இருக்கு. இதுலயுமே காய் வைக்கும் பேபி. ஃபுல்லாவே வரும். நிறைய செடியே பெருசா ஒரு செடி தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு செடி ஒரு தொட்டி நிறைய வந்துருது. ஆமா, பூவும் நிறைய விட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். காயுமே இருக்கு பேபி. இந்த பாண்டு அங்க வச்சிரு. ஏன்னா இப்பதான் மண்ணு அள்ளி குறவா இருக்கிறதெல்லாம் கொட்டிடலாம். ஓகே. அப்புறம் எவ்வளவு பிஞ்சு விட்டுருச்சுன்னு பாருங்க. அவரைக்காய் காய்க்க ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாரு, இது ஃபுல்லா பிஞ்சு. இங்க ஃபுல்லா பிஞ்சு. இந்த கொடியிலயும் பிஞ்சு நிறைய விட்டுருக்கு. செடி அவரை ஃபுல்லாவே காய்க்க ஆரம்பிச்சிச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல அவரைக்காய் பறிச்சு குழம்பே வைக்கலாம் போல இருக்கே. பச்சை மிளகாய் பாத்தியா சூப்பரா பூ பூத்துருச்சு. பச்சை மிளகாவும் வளர்ந்துட்டா, பூவே வச்சிருச்சு பேபி. வாவ் ஃப்ரெண்ட்ஸ், பச்சை மிளகாய் பாருங்க நம்ம வீட்ல அழகா பூ வச்சிருது. எல்லா செடியுமே நல்லா வளர்ந்துருது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தலை சூப்பரா இருக்கு. சங்கீதா நம்ம விதை விட்டதா நம்ம வாங்கி நட்டது? விதை விட்டு அங்க இருக்கு. அதுலயே பூ வச்சிருச்சு பேபி. ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம வீட்லயே விதை விட்ட தக்காளி செடி. அதுவுமே நல்லா வளர்ந்து பூ வச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, நல்லா கிளையா பெரிய கிளையா வந்துருச்சு. தக்காளி செடி மட்டும் முன்ன வேகத்துல வளர்ந்தது பேபி. தக்காளி சீக்கிரமா தான் வளரும். தண்டுல இருந்து புடிங்கி நட்டேன். ஆமா, ஒரு கொஞ்ச நாள் தான் அதுக்குள்ள தண்டு நட்ட கட்டி ஆயிடுச்சு. நல்லா பெரிய செடியா ஆயிடுச்சு சங்கீதா அது. ஓகே. அப்படியே வந்தா வெண்டைக்காய் காய் காய்ச்சிருச்சு பேபி. வெண்டைக்காயும் காய் வச்சிச்சா? இங்க பாரு வெண்டைக்காய். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பறிச்சு சாப்பிடலாம் போல. கட்டையா இருக்கு. நல்லா தான் இருக்கு. இதெல்லாம் மண்ணு ரொம்ப கம்மியா இருக்கு பாரு பேபி. இதெல்லாம் மண்ணு போட்டு விடணும். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அடியில மண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு தான் மண்ணு போட போறோம். எல்லாமே மண்ணு உள்ள போயிடுச்சு.
வெண்டைக்காய் பூ நிறைய வச்சிருக்கு சங்கீதா. ஃபுல்லாவே பூ வச்சிருக்கு. மண்ணு போட்டு உர மண்ணு வந்து பாத்தீங்கன்னா போடணும். போட்டு நல்லா வந்து டைட்டா இது பண்ணிடணும். ஓகே. நான் சங்கீதா எப்போ பூ வரும்னு பாக்குறேன் பேபி. பூ வரும்னு ஆவலா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். காலிஃப்ளவர் பூ இங்க பாருங்க, பூ தான் வைக்க போகுதுன்னு நினைக்கிறேன் சங்கீதா. வந்துருத்தானா இங்க பாரு ஃப்ரெண்ட்ஸ், செடி நல்லா பெருசாயிடுச்சு. இப்போ காலிஃப்ளவர் மட்டும் தான் வரணும். எல்லா செடியுமே நல்லா பெருசாயிடுச்சு. உள்ள இன்னும் நிறைய பூ பெருசா இலை வந்து அதுக்கப்புறம் பூ பூக்க ஆரம்பிக்கும். மாங்காய் மரத்துல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மாமரம் அப்டேட்டா? ஆமா. வாவ், மாமரம் கண்டிப்பா இந்த வருஷம் நம்ம வீட்ல காய் காய்க்கும். கரெக்டா? ஆமா. மாங்காய் அட்லீஸ்ட் ஒரு பிஞ்சு ஒரு காய் 2 காய் விட்டா கூட ஒரு ஹாப்பி தான் பேபி. கண்டிப்பா. ஏன்னா மாமரம் மொட்டை மாடியில காய் காய்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு ரொம்ப ஆவலா இருக்கு. பூலாம் பூக்க ஆரம்பிச்சு பூ வச்சிடுச்சு. இந்த சைடுமே இலை வச்சு பூ வச்சிருக்கு. பட் அந்த புது இலை வரணும். புது இலை மொட்டை மொட்டையா இருக்கு. அப்படியே அது ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சான்னு தெரியல. இல்ல மாமரம்னால இப்படிதான் இருக்குமே. அப்படியா? ஃபுல்லாவே இதா இருக்கும். ஒரு வளர்ந்து அப்படியே மொட்டையிட்டு இன்னொரு கிளையா அப்படியே வரும். பாப்போம் வேற எங்கேயாவது மறுபடியும் பூ வைக்குதான்னு சொல்லிட்டு. ஒரு கொத்து பூ அழகா வந்து பாத்தீங்கன்னா பூத்துருக்கு. கீரை இப்பதான் பறிச்சு, அதுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்துருச்சு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாலக்கீரை அப்பப்ப பறிச்சு நம்ம தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டே இருக்கோம். மறுபடியும் அடுத்த ரவுண்டு நல்லா வளர்ந்துருது. ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் நம்ம கீரையை பறிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு தலைன்னு பாலக்கீரை ரெடி ஆயிடுச்சு. இப்ப ரெடியா இருக்கு போல சங்கீதா. ரெடியா இருக்கு. இப்ப பச்சை கூட நம்ம கடையலாம். எனக்கு தெரிஞ்சு எல்லாமே பூ தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் சங்கீதா. அப்படின்ற? ஆமா, பூ வர மாதிரி தான் இருக்கு. இது எல்லாமே அப்படியே ரவுண்டா வருது பாத்தியா? நடுமுத்தில பூ வரப்போகுது. ஆமா, ஏதோ தெரியல டிஃபரண்ட். காலிஃப்ளவர் செடி நல்லா பெருசாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பூ வரப்போகுது. மண்ணு கொட்டி அணைக்கணும் பேபி. வேறு பாத்தியா? வேர்லாம் வந்து தெரியுற மாதிரி இருக்கு. ஏன்னா பூ இருந்தா மண்ணு கொஞ்சம் உடைஞ்சிடும். மண்ணு கொஞ்சம் அணைச்சு விடணும். அதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் சப்போட்டா என்னாச்சு ஃப்ரெண்ட்ஸ்? வந்து இலை புதுசா வந்திருக்கு. பட் இன்னும் பூ எதுவும் வைக்கல. பூச்சி எதுவும் இருக்கா? சின்ன சின்ன பூச்சி தான் பேபி இருக்கு. பூச்சி மருந்து போட்டு விடலாமா? அதான் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பூச்சி வருது. இலை ஃபுல்லா, அந்த நுனி இலை ஃபுல்லா பூச்சி தான் இருக்கு சங்கீதா. எல்லா செடியிலும் இருக்கு. வெண்டைக்காய் செடியில இருக்கு. இன்னும் பாரு கத்திரிக்காய் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காவுமே பூ வச்சிடுச்சு. இங்க பாருங்க பூ பூக்கல தானே பேபி? பூ பூக்கல, ஆனா பூ அங்க வந்திருக்கு. நிறைய வருது. இங்க பாருங்க, எல்லாத்துலயுமே கத்திரிக்காய் பூ வச்சிருக்கு. எல்லாம் ஆனா ஒரு கிளைக்கு ஒரு பூ வச்சிருக்கு சங்கீதா. எத்தனை கிளை இருக்கோ அத்தனை பூ வச்சிருக்கு. கத்திரிக்காயும் நல்லா வளர்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சப்போட்டா நிறைய பூலாம் இதுக்கு முன்னாடி பூத்து இருந்தது. ஆனா ஒரு டைம் கூட ஒன்னும் பிஞ்சு வைக்கல. ஒரு காய் கூட இன்னும் நம்ம பறிக்கல சப்போட்டால. இல்ல, செடி மரம் வச்சு ஒரு வருஷமாவது ஒரு சில இதெல்லாம் ஆகும் காய் வைக்க. ஒரு வருஷத்துலயே காய் காய்க்கும். அதான் வந்து இதெல்லாம் ஒரு வருஷம் ஆகல. இது பாதியில வச்சோம்ல, உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வாங்கி வந்து நட்ட மரம் இது வேற மரம். ஆமா சங்கீதா, அதை விட நம்ம எலுமிச்சங்கன்று வச்சு ஒரு வருஷம் ஆக போகுது. எவ்வளவு நாள்? 6-7 மாசம் இருக்குமா? ஒரு வருஷம் ஆக போகுது. நம்ம வீட்டுக்கு வந்த உடனே வச்சதுதான். ஆமா, எலுமிச்சங்கன்று இன்னும் ஒரு பூ கூட வைக்கல, காயும் வைக்கல ஃப்ரெண்ட்ஸ். செடி மட்டும் ஆனா வளர்ந்துகிட்டே இருக்கு. நல்லா இருக்கு செடி. செடி வளர்ந்துகிட்டே இருக்கு. நம்ம சர்ப்ரைஸா எதிர்பார்க்காத டைம்ல நிறைய பூ வச்சிருந்தோம். திடீர்னு பூ வைக்கும். ஆமா. அப்புறம் இங்க பாரு அத்தி மரம் ஃப்ரெண்ட்ஸ். அத்தி மரத்துல இலையே இல்ல ஃப்ரெண்ட்ஸ், வெறும் மரம் மட்டும் தான் இருக்கு. இல்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஃபுல்லா இந்த ஃபுல்லா காய், இது ஃபுல்லா காய் பறிச்சிட்டோம் நாம. அத்தி காய் அடுத்த ரவுண்ட் இலைலாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு இலைக்கும் இதுக்கு அப்புறம் ஒரு காய் வைக்க ஆரம்பிச்சு. ஒரு இலை வந்ததுன்னா ஒரு அத்தி காய் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தான் இங்க பாருங்க இலை வர ஆரம்பிக்குது பாருங்க. இந்த இதெல்லாம் ஆமா வருதுதான், எல்லா இடத்துலயும் வருதுதான். இங்க பாரு 3 அத்திக்காய் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க ஒரே ஒரு அத்திக்காய் இருக்கு. மொத்தம் 4 அத்திக்காய் இருக்கு மரத்துல. அது இருட்ட பொறுமையா காய்க்கும். அப்புறம் வேற என்ன அப்டேட்? இங்க பூ பூத்துது பேபி. இருக்கு எதுவும் பண்ண. இதே இருக்கு பாரு, பூ பூத்து காய வச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாத்துக்குடி நாம 5 பறிச்சோமா? 5 சாத்துக்குடி பறிச்சோம். மறுபடியும் பூ வச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் சாத்துக்குடி. ஆனா நம்ம வச்சதுல சாத்துக்குடியும் நல்லா காய் காய்ச்சிட்டே இருக்கு பாத்தியா? மஞ்சளா ஆயிடுச்சு. இப்ப இலை உதிர் காலம் வருமோ? ஆமா, இலை உதிர் காலத்துல மஞ்சளா தான் இருக்கும். இலைலாம் கொட்டிட்டு மறுபடியும் புது இலை வளர ஆரம்பிக்கும்ல. ஆமா, இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சாத்துக்குடி மரத்துலயும் பூ வச்சு இங்க காயே வச்சிருச்சு. இங்கேயுமே பூ இருக்கு. மொத்தம் 3 பூ இருக்கு சங்கீதா சாத்துக்குடியில. இந்த செடியை கட் பண்ண போறேன் நான். டிசம்பர் செடியை கட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் அடுத்த டைம் பூ பூக்கும். பூ கொஞ்சமா தான் பூக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதனால கட் பண்ணிடலான்னுக்கோம். அடுத்த வருஷம் தான் இதோட. இது கட் பண்ணி அப்படியே இதை எடுத்துட்டு போய் வேற இடத்த நட்டனா அப்படியே துளுத்துக்கும். ஃபுல்லாவே கீழே போட்டு விட்டு அப்படியே தொழுத்துக்கும். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், டிசம்பர் விதை. டிசம்பர் விதை. ஆமா, டிசம்பர் பூ விதை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, இது கேட்டுன்னு இருந்தாங்க இந்த விதை கிடைக்குமா நானு. ஆனா இதெல்லாம் எப்படி வந்து சென்ட் பண்றது? 4 விதை தான் இருக்கு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்,
டிசம்பர் பூ விதை இருக்கு, கொஞ்சமா இருக்கு, எடுத்து வை. எடுத்து வைக்கவா? சரி. அப்புறம் வந்து நிறைய பேர் காலிஃப்ளவர் செடி, காலிஃப்ளவர் விதை எங்க வாங்குனீங்கன்னு கேட்டிருந்தீங்க. நாங்க செடியா வாங்கினோம். ஆல்ரெடி ஒரு டைம் விதையா வாங்கிட்டு வந்து நட்டோம். காலிஃப்ளவர் வந்து செடிலாம் முன்னாடி நட்டோம் இல்லையா, அப்போ விதை வாங்கிட்டு வந்து நட்டோம், அப்போ வளரவே இல்லை. ஸோ அதனால எங்க ஊர் பக்கம் வந்து தக்காளி செடியும் கத்திரிக்காய் செடி, தக்காளி செடியும் மிளகாய் செடியும் வாங்க போனோமா, அந்த இடத்துல காலிஃப்ளவர், முட்டைகோசு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நாத்து வித்துருந்தாங்க. அந்த நாத்து தான் வாங்கிட்டு வந்து நம்ம நட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் நல்லா வளர்ந்துருக்கு. ஆமா. சரி, எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு கடன் கட் பண்ணேன். விதை சூப்பரா இருக்கு. இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். நானுமே ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பாக்குறேன். டிசம்பர் பூ விதை ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வைச்சீங்களா? ஓகே. இதுதான் வெடிச்சு இங்கேயுமே இருக்கு பாரு விதை. இதே பாரு. ஏய் ஆமாப்பா. இங்க இருக்கு பாரு. ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் பூல விதை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க இருக்கு பாரு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். விதை டிசம்பர் பூ விதையை எடுத்து வைக்கிறோம். இது எடுத்து வச்சா கூட அடுத்த டைம் போடலாம். ஓகே. நிறைய விதை இருக்கு பேபி. இங்க பாரு பேபி. எல்லா விதையும் எடுத்துரு. சரி பேபி. என்ன பேபி? செடி ஃபுல்லா ஒரே விதையா இருக்கு பேபி. காட்டே விதைய காட்டே. அதனால தான் ஒரு செடி வச்சாலே எங்க பார்த்தாலும் செடி வளரும்னு சொல்லுவாங்க. பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லா இவ்வளவு விதை கிடைச்சிருக்கு. செடி ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணியாச்சு. ஏன்னா நம்ம பக்கத்துல மிளகாய் செடி, தக்காளி செடிலாம் இருக்குல்ல, இது இன்னும் படரும். இது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸா இருக்குன்றதுக்காக கட் பண்ணிட்டேன். பூவுமே ரொம்ப கம்மியா பூக்க ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். விதை எடுத்து வச்சிருக்கேன். அடுத்த வருஷத்துக்கு இந்த செடி வளர்னா கூட இந்த விதைய வச்சு போட்டுக்கலாம். ஆமா, போட்டுட்டா அழகா வந்து பாத்தீங்கன்னா செடி வளர்ந்துரும். சூப்பரா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வெடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வெடிச்சு உள்ள விதை நிறைய வரும். சோ இதை வந்து உரமா எடுத்து காய வச்சு வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், டிசம்பர் பூ அழகா விதையோட செடி வந்து கட் பண்ணியாச்சு. இத வேலி ஓரம் நம்ம சுத்தி நட்டு வச்சாலே சூப்பரா வளர்ந்துரும். எங்க அம்மா வெறும் இது மாதிரி செடி தான் கொடுத்தாங்க. அதை அப்படியே பதுவு போட்டா சூப்பரா வளர்ந்துருச்சு. ஆமா, அப்பப்ப பராமரிப்பு பண்ணாதான் மாடி தோட்டம் நல்லா இருக்கும். மண்ணு கீழே கொட்டாது பேபி. இப்பதான் கழுவி தரேன். அது எப்படி கொட்டாம எப்படி வேலை செய்ய முடியும்? கொட்டனா கொட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எங்க செடி கம்மியா இருக்கும் அங்க கொட்டிடலாம். முக்கியமா காலிஃப்ளவர் போடு பேபி. காலிஃப்ளவரா? ஆமா. எந்த செடியும் டிஸ்டர்ப் பண்ணாத. ஓகேவா? அதுதான் வந்து சின்னதா இதை வச்சு போடுறோம். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். மண்ணு குறைவா இருக்கிறதுக்கெல்லாம் மண்ணு போட்டுக்கலாம். மண்ணு பாருங்க உரமோட வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. நம்ம தண்ணி ஊத்துறோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அப்ப தண்ணி ஊத்தும் போது அந்த மண்ணுலாம் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சி இறங்கிடும். அந்த உரம் வந்து மாட்டு சாணம்லாம் வந்து பாத்தீங்கன்னா உரம் ஃபுல்லாவே கரைஞ்சிடும். ஸோ அப்போ வெறும் மண்ணு தான் இருக்கும். அப்போ வந்து செடி வளராது. ஸோ அதனால தான் மண் வந்து புதுசா போட்டுட்டே இருக்கிறது. அப்படியே அணைச்சி விடு பேபி. ஒரு செடி தான் வச்சிருக்கணும், ஒரு க்ரோ பேக்கும். நான் வந்து 3 செடி 4 செடின்னு வச்சுட்டேன். நீ வந்த வரைக்கும் வரட்டும் என்னன்ற. சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா மாடி தோட்ட செடிக்கெல்லாம் மண்ணு வச்சிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, வேர் வந்து சுத்தமா வேர் வந்து பாருங்க அடியில சின்னதா இருக்கா, மேல வந்து கட்டையாயிட்டே போகுது. பூலாம் வச்சுன்னா வேர் ஸ்ட்ரென்த் இருக்காதுல, அதனால இதுங்கெல்லாம் மண்ணு கொட்டி வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? காலிஃப்ளவர் செடிக்கு ஃபுல்லா மண்ணு கொட்டிட்டேன். அடுத்து கத்திரிக்காய் செடிக்கு கொண்டு கொட்டு வரேன். ஏன்னா கத்திரிக்காய் செடியுமே பள்ளமா இருக்கு. ஓகே. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மண்ணு கொட்டின பிறகு நல்லா ஹைட்டா அந்த தண்டு ஃபுல்லாவே கவர் ஆயிருக்கு பாருங்க. அதனால கத்திரிக்காய் செடியும் நல்லா ஒல்லியா ஹைட்டா இருக்கு. அதுக்கு கொட்டி விடுங்க. இந்த கத்திரிக்காய் செடியில நிறைய வந்து பாத்தீங்கன்னா பூ இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மூட்டையே பத்தாது போல பேபி. ஒரு மூட்டை மண்ணு காலி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்ட்ரா பாருங்க, மண்ணு ஒரு மூட்டை 100 ரூபாய் நாங்க வாங்குறது உரத்தோட. 100 ரூபாய்? ஆமா, இது மெயின்டைன் பண்றதுக்கே கொஞ்சம் நிறைய செலவு தான் ஆகும் போல. ஆனா எவ்வளவு செலவானாலும் நம்ம வீட்லயே காய்க்குதுல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வச்சதுன்றதுனால நமக்கு ஒரு ஆர்வம் தான் பறிக்க, செடி காய்கறி எல்லாம் பறிக்க. சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா செடிக்கு எல்லாமே எக்ஸ்ட்ரா மண்ணு போட்டாச்சு. இப்ப தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஊத்திடலாம். பாவக்காய் வந்து பாத்தீங்கன்னா நிறைய காய்க்கும் நினைக்கிறேன். அவ்வளோதான், மண்ணு போட்டு அப்படியே தண்ணி ஊற்றுறது தான். தக்காளி 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 சும்மா தெளிச்ச மாதிரி ஊத்து. இதெல்லாம் தண்ணி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தவளையால தண்ணி ஊற்றினா செடி உடஞ்சிருமோன்னு ஒரு மாதிரி பயமா இருக்கு. அதனால அழகா நம்ம தண்ணி ஊத்துறதுக்கு வந்து கேன் வாங்கி வச்சிருக்கோம்ல, அதெல்லாம் ஊத்திடலாம்.
இதெல்லாம் ஊற்றினா ஈஸியாக இருக்கும், செடிக்கும் பாதிப்பு கிடையாது. தண்ணி ஊற்றிட்டு கிளம்பலாம் சங்கீதா, கீழே போகலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா செடிக்குமே மண் வச்சு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றியாச்சு. இப்போ கீரை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பறிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அறுவடை பண்ணிடலாமா? ஓகே. அழகா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்ல இலை, பெரிய பெரிய இலையா சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெஷ்ஷான கீரை. அழகா இந்த தண்டு மட்டும் கட் பண்ணீங்கன்னா சூப்பராக மறுபடியும் வளரும். இதெல்லாம் புதுசா விதை போட்டு வளர்ந்தது, இதுமே ஈக்குவலா வந்து. ஆமா, எல்லாமே வந்தது புது புது விதை தானே அது. ஆமா, ஒரே தொட்டியில ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கீரை விதை, ஒரு கீரைக்காகவே போட்டிருக்கேன். இது ஒரு கத்தையே காட்டலாம் சங்கீதா, கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆமா, ஒரு கத்தை வரும். கீரை எப்பவுமே ஒரு வேலைக்கு சாப்பிட்டாதான் இது நல்லா இருக்கும். ஆமா, அடுத்த வேலைக்கு வைக்க மாட்டோம், ஒரு வேலைக்கு இது கரெக்டா இருக்கும். அவ்வளவுதான் பேபி, சூப்பரா என் கீரை எல்லாமே பறிச்சுட்டேன். அழகா ஒரு கத்த அளவுக்கு கீரை வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருக்கும் இந்த கீரை. அப்படியே பருப்பு, சிறு பருப்பு போட்டு கடைஞ்சு அவ்வளவு டேஸ்டா இருக்கும். பஜ்ஜி கூட போடலாம் ஃப்ரெண்ட்ஸ், பஜ்ஜி போடலாம், பக்கோடா போடலாம். ஆமா. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, மொட்டையை அப்படியே ஃபுல்லாவே கத்திரிச்சிட்டோமா. ஆமா, இதுக்கு அப்புறம் அப்படியே ஃபுல்லா வளரும், அப்படியே ஈவனா பெருசா வளரும். அடுத்த டைம் இன்னும் ஒரு வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா கடையலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா மாடி தோட்டத்தை அப்டேட் பார்த்தாச்சு. நிறைய பூ காய் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கு. இங்கே வந்தாலே ரொம்ப ரிலாக்ஸாக நல்லா ஆசையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு செடி பூ பூத்து. ஆமாம், மைண்ட் டென்ஷனாக இருந்தால் கூட நம்ம இங்கே வந்தோம்னா அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், பூ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக ஆயிருக்கு, காய் வச்சிருச்சா என்னன்னு சொல்லிட்டு ஒன்று அப்படியே பார்த்துட்டே இருப்போம். ஏதாவது ஒன்று வித்தியாசமாக இருந்தோம்னா ஜாலின்னு சொல்லிட்டு ஒரே குஷி ஆகிடும். ஸோ நல்லா இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி செடிலாம் வச்சு அதை வந்து காய்கறிலாம் பார்க்க ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், டாடா பாய்.